இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க. ஸோ ஃப்ளாட் வாங்குறது தேய்மானம் தரக்கூடிய சொத்தா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஒரு உண்மை சம்பவம் தாங்க நான் இங்கே வெளியிட்டிருக்கேன். 1995 10,00,000 கொடுத்து திருச்சிக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஃப்ளாட் வாங்கினார். ஸோ அங்கே மொத்தமாக கிட்டத்தட்ட 50 ஃப்ளாட்ஸ் இருந்துச்சு. அதில் அவர் ஒரு ஃப்ளாட்டை பர்ச்சேஸ் பண்ணார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேலேருந்து ரிட்டையர் ஆனவர். ஸோ நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருக்கணும்னு வாங்கினார். அவர் நேமை நான் வெளியிட விரும்பலை. அவர் வாங்கின அந்த ஃப்ளாட் ப்ளஸ் அந்த ஷேரிங் லேண்டு டோட்டலோடைய பர்ச்சேஸ் வேல்யூ 10,00,000 10,00,000 அன்னைக்கு அவர் ரெண்ட் கிடைச்ச வருமானம் எவ்வளோன்னா பர் மந்த்துக்கு 2,000 ருபீஸு. இயர்லி 5% இன்க்ரிமெண்ட் ரெண்டல் ரேட் அப்படிங்கிற மாதிரியே நம்ம அங்கே வாடகை கொடுக்கும்போது அவங்க ஒரு ப்ராசஸை மெயின்டைன் பண்ணாங்க. அந்த கால்குலேஷன் படி நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ரெண்ட் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பக்கத்தில் உள்ள ஒரு காலம் பாருங்கள், ரிட்டர்ன்னு போட்டிருக்கேன். ரூ. 100க்கு ₹2.40 இயர்லி இன்கம்மாக அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்தையும் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள். இதெல்லாம் கரெக்டுங்க. இது எப்படி தேய்மானம் தர சொத்து அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத, அதனுடைய டோட்டல் 25 இயர்ஸ் அந்த பில்டிங் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஃபுல் டெமாலிஷேஷன் பண்ணாங்க. இந்த எக்ஸல் ஷீட்டில் பாருங்கள், 2006லேருந்து அவருக்கு வந்த வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணி 2019 இடிக்கும்போது கடைசியாக அவர் வாங்கின வாடகை பணம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2019 ₹6,450, கிட்டத்தட்ட ₹2,000 ரெண்ட் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 6,450 வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அதனுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 7.74 கிட்ட இருக்குது. இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னாக இருக்குது. பட் இயர் இருக்குது இல்லைங்களா, 25 வருஷம் அந்த இடம் வந்து இன்வெஸ்ட் பண்ண இடம் ப்ளஸ் ஃப்ளாட்டோட மதிப்பு. ஸோ அவர் டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் அந்த பில்டிங்லாம் இடித்ததுக்கப்புறம் வெறும் நிலத்தை விற்றப்ப அவருக்கு ₹8,50,000 கிடச்சிதுங்க. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா நியர்லி ஒரு 20 lakhs கிட்ட வருதுங்க. அவர் ₹10,00,000 போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு வாடகை பணம் அவருடைய கையில் கடைசியாக கிடைச்ச பணம் 25 வருஷம் கழித்து கிட்டத்தட்ட ₹19,95,450. அது நம்ம ரவுண்டாக ஒரு 20 லட்சம் அப்படின்னு வச்சுக்குவோம். இங்கே வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனை நபருக்கு ரூல் நம்பர் 72 தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ ரூல் நம்பர் 72ல் ஒரு வருஷத்துக்கு 6% இன்க்ரீஸ் ஆகிறதா வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்தில் டபுள் ஆகிருக்கும். அப்போ 10 லட்சங்கிறது 20 லட்சம் ஆகிருக்கும். அடுத்த 12 வருஷத்தில் அந்த 20 லட்சங்கிறது 40 லட்சமாக வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு வருஷத்தை கூட கழிச்சிருங்க. 25 வருஷத்தில் கண்டிப்பாக 40 லட்ச ரூபாய்க்கு மேலே வளர்ந்துருக்கணும். ஆனால் ஃப்ளாட் வாங்கினனால இந்த நபருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன் நியர்லி 20 லட்சம், அதாவது டபுள் மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 20 லட்ச ரூபா தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் நடுவில் ரெண்ட்டு கிடைக்கல, ரெண்ட்டுக்கு ஆள் வரல அப்படின்னா அந்த ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ ஃப்ளாட் வந்து ஒரு தேய்மானம் தரக்கூடிய சொத்து. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிற ஃப்ளாட்டை பொறுத்து இருக்குது, நம்ம சூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.